அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் கூட நேசர் சந்திக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசு உங்கள் நேசர் உங்களோட பேச ஆசையாக இருக்கிறார். அவரோட பேசுறதுக்கு நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? ஒரு ஏக்கத்தோடு அவரோட கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. காலைதோறும் அவரோட கிருபை புதியவைகளாக இருக்கிறது. இயேசு உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் இன்றைக்கு கூர்ந்து கவனித்து கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் கிடைக்க போகுது, இந்த காலை நேரத்துல நிச்சயமா கிடைக்கும். ஆமா, கர்த்தரோட பிள்ளைகளை நீங்க நம்புறீங்களா? ஐயோ, எனக்கு அந்த காரியம் கிடைக்குமா, இந்த காரியம் கிடைக்குமா, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க இல்லையா? நிச்சயமா கிடைக்க போகுது. உங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன காரியம், எப்படி கிடைக்க போகுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்கிறார்: பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நாம் அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கணும்னு நினைச்சிருப்போம் இல்லையா? ஏதோ அந்த காரியம் சிம்பிளா இருக்கு, இந்த காரியத்தை நம்ம வாங்கி கொடுத்தலாம், இந்த பண்டிகை நாட்கள்ல இந்த ட்ரெஸ் போதும், இல்லை அது போதும், எடுக்க முடியுமா இல்லை முடியாதா அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பெஸ்டா கொடுக்கணும் என் பிள்ளைக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அவனை நல்லபடியாய் வாழ வைக்கணும், அவனுடைய ஸ்டேட்டஸ் உயரும்படியாய் நான் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், என் பிள்ளை நல்லா பார்த்துக்கணும், அவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற உங்க உள்ளம் அதை அறிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை படைச்ச பிதாவாகிய தேவன், இந்த உலகத்தை படைச்ச தேவன், உங்களுக்காய் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். நன்மையான காரியம். அவங்க கார் வாங்கிட்டாங்க, இவங்க பங்களா வாங்கிட்டாங்க, இந்த வருஷத்தில் நான் வீடு கட்டி முடிக்கணும்னு நினச்சேன், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னு நினச்சேன், இடம் வாங்கணும்னு நினச்சேன், எல்லாமே நினச்சேன், ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? சொந்து போக வேண்டாம். கர்த்தர் அவர் ஆதீனத்தில் அறிந்த காரியம் அதற்கு அடுத்ததல்ல. உங்களுக்கு நினைச்ச காரியம் பெரிய காரியங்க. உங்களுக்கு நினைச்ச காரியம் நன்மையான, உங்களுக்காக நினைத்த காரியம் அது நன்மையான காரியமாக இருக்கிறது. அந்த நன்மையான காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார், கொடுக்க போகிறார், தரப்போகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது: கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆம், கர்த்தரோட பிள்ளைகளை சகரியா 9:12 நாம் வாசிக்கிற பொழுது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அதாவது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தரப்போறேன், அது இப்பவே நான் தரப்போறேன் ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீங்க சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலை நேரத்துல நன்மையானதை தரப்போகிறார். அது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில் அந்த நன்மையை ரெட்டிப்பாய் தரப்போகிறார். ரெட்டிப்பாய் தருவேன் என்று சொல்வது மட்டுமல்ல, நிச்சயமாய் உனக்கு தருவேன் என்றார். ஆம், கர்த்தரோட பிள்ளையே, அருமையான தகப்பனே, தாயே, நீங்க நினைச்சிட்டு உங்க பையனுக்கு நல்ல ஒரு மனவாட்டியை பார்க்கணும்னு சொல்லிட்டு மனைவியை கண்டடைகிறவன்
நன்மையை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. அதனால நன்மையானதை ஆண்டவராகி கர்த்தர், வேத வசனம் யாக்கோப்பு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களுக்கு ஆண்டவரே தரப்போகிறாரு. நீங்க காத்துருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். பாருங்க, காயின் ஆபேல் 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்கிட்ட ஆண்டவர் ஒருத்தட்ட பேசுறாரு. யார்கிட்ட தெரியுமா பேசுறாரு? பொறாமைப்பட்ட அருமையான அவனுடைய ஆபேலுடைய சகோதரன் காயின்ட்ட சொல்றாரு, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அவன் முகநாடி வேறுபடுது. இன்றைக்கு நம்முடைய முகநாடி வேறுபடுதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செஞ்சினா உனக்கு மேன்மை, உன் சகோதரனுக்கு நீ நன்மையை செய். கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா? கொடுக்கிறது தான் கிறிஸ்மஸ். பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்காக அவர் கொடுத்தார். அப்படித்தான் வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கிற பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டார் உனக்காக, பலியாக. உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாக, உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற நீதியை பரலோகத்திலிருந்து பெற்று கொடுக்க அவரே ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒரு மீட்புக்காக, ஒரு விடுதலைக்காக இயேசு இந்த பூமியில நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். உண்மையான அன்பு என்ன தெரியுமா? உண்மையான சகோதரத்துவம் என்ன தெரியுமா? உண்மையான சிநேகம் என்ன தெரியுமா? தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற எந்த அன்பும் மேலானது அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்காக நான் உயரையே கொடுப்பேன், இல்லையா? அதெல்லாம் சும்மா. ஆனா ஆண்டவர் உண்மையாகவே இயேசு உனக்காக கொடுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, பிழியப்பட்டு, ரத்தத்தை சிந்தி உன் பாவத்துக்காக, என் பாவத்துக்காக, உன் சாபத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக, உன் வியாதிக்காக, நம் வியாதிக்காக, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவிகளுக்காகவும் கிறிஸ்து இயேசு ரட்சகன் இந்த பூமியிலே அவதரித்தார். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, இயேசு என்றால் இரட்சகர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரட்சகர் இயேசு உனக்காக கொடுக்கப்பட்டதுதான் பரிசு. இந்த கிறிஸ்மஸ்ல பகிர்ந்து கொடுங்க. இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக இயேசு கொடுக்க வல்லமையான தேவன். பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு தாய், ஒரு தகப்பன், 2 பிள்ளைங்க, கை குழந்தை. அந்த குழந்தைக்கு பால் இல்லை, தகப்பன் அழுகிறாப்புல, நான் என்ன செய்யறது, எது செய்யறது, வேலை விட்டு இல்லையே, வேலை விட்டு தூக்கிட்டாங்களே, எனக்கு ரொம்ப பாடுகள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த மாசத்துக்கு உண்டான தேவைகள் இல்லை, ஆனால் அவங்க ஜெபிக்கிற குடும்பம், ஆண்டவரை விசுவாசிக்கிற குடும்பம், ஆண்டவர் நம்புற குடும்பம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு குடும்பம். குழந்தை பாலுக்காக அழுது என்ன செய்யறது ஒண்ணு தெரியல, தகப்பன் அழுகிறாரு. பாருங்க, கணவன் மனைவியா கை கோத்தி அவங்க ஜெபம் பண்றாங்க. அப்போ கணவன் மனைவி கிட்ட சொல்றாப்ல, கண்டிப்பா ஆண்டவர் தருவார், இந்த மாசத்துக்கு உண்டான தேவையை தருவார். மனைவி சொல்றாப்ல, அப்பா சக்கரை தீர்ந்து போச்சு, தண்ணி மட்டும்தான் இருக்குது, சரி தண்ணி மட்டும் கொடு குழந்தைக்கு. அவ்வளோ ஒரு கண்ணீர். பாருங்க, இவங்க கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன், அந்த தேவ மனுஷன், அந்த தலைவன், அந்த வீட்டு தலைவன் சொல்லுகிற பொழுது ஒரு கதவு, அவங்க கதவு தட்டப்படுது. அந்த வீட்டு கதவு தட்டப்படுது. கதவு திறந்தா ஒரு தாயார் 2 பையில அந்த பிள்ளைக்கு வேண்டிய பால், முட்டை, மளிகை ஜாமானங்கள், அந்த மாசத்துக்கு வேண்டிய அத்தனை பொருட்களையும் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அற்புதம்! இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உன் நேசர் இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு. கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பலன் கொள், எழுந்து போ, விசுவாச அறிக்கை பண்ணு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். God bless you. God be with you.
we wish you a Merry Christmas and prosperous New Year. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கட்டும். இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை எங்களது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் என்னென்றைக்கும் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.